யார் அடுத்த சூப்பர் ஸ்டார், அந்த பேச்சுக்கெல்லாம் வழியே இல்லை. ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் மக்கள் சொல்லும்படியாக, அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். தனக்கென்று அந்த இடத்தை யாரும் பிடிக்க முடியாது என்ற இடத்துல அவர் போய் உட்காந்துருக்கிறார். அது எல்லாருக்கும் கிடைக்காது. சாதாரணமாக ஓடுற பஸ்ஸில் விசில் அடித்து பஸ்ஸை நிறுத்தி கொண்டிருந்த அவர் திரையில் வந்தால் நாம் விசில் அடிக்கிறோம், பார்க்குற எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. இதாங்க மனுஷன் தலைகீழ தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. தன்னை தலையாக செய்வானும் தன்னை நிலைகளுக்கு கீழ்வானும் தான். நான் தான் காரணம் என்னுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும், அவருடைய முயற்சி தான் காரணம். அவரை ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர்கள் பேட்டி, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்த பிறகு ஒரு பேட்டியில், நீங்கள் சாதாரண ஒரு கண்டக்டராக இருந்தீங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குற போது, உங்களுடைய முயற்சியா இல்லை இறைவன் அருளா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரா, எனக்கே தெரியாது, எல்லாமே கடவுள் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்படின்னு கிளம்புனாங்களாம். ஒரு நிமிஷம், கடவுள் தான் கொடுத்தார் இந்த வாழ்க்கையை, ஆனால் என்னுடைய முயற்சி சும்மா இல்லை, என்னுடைய முயற்சி லேசுப்பட்டது இல்லை. ஒவ்வொரு வீடாக கோடம்பாக்கத்தில் டைரக்டர் வீடாக கதவை தட்டி அவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ரேட்டும் போது அழுக இருக்குது. யாராவது ஒரு வாய்ப்பில் என் நடிப்பை பயன்படுத்திட மாட்டாங்களா, வெளிக்காட்ட முடியாதான் அழுங்க தட்டினே பாருங்கள். ஒரு வீடாக தட்டி அழுது கடைசி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கஷ்டம், அந்த முயற்சி, அந்த கஷ்டத்து நம்பிக்கையோடு நான் முயற்சி பண்ணேன், அந்த முயற்சிக்கு பலனாகத்தான் கடவுள் கொடுத்தார் என்று சொன்னார். இப்போ ஒரு பைபிள் வாசகமும் ஞாபகம் வருது. கேட்டால் தான் கிடைக்கும், தட்டினா தான் திறக்கும், தேடினா தான் கிடைக்கும். அப்போ தேடியது நான், கேட்டது நான், தட்டியது நான். தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டிக்கிட்டே இருந்தேன், தேடிக்கிட்டே இருந்தேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன், கடைசியில் எனக்கு கடவுள் கொடுத்தார். ஆகவே என்னுடைய முயற்சிக்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் இந்த சூப்பர் ஸ்டார் நிலைமை என்று அவர் சொன்னார்.